Hello friends, welcome back to our channel. நம்ம இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப். ஸோ இந்த ரெண்டு ஆப்லேயும் அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்துடலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்டேட் வாட்ஸ்அப்ல பார்க்கலாம். வாட்ஸ்அப்ல நியூ அப்டேட் ரெண்டு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா அதாவது வாய்ஸ் மெசேஜ் ஒரு நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா நீங்க ஒருத்தருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறப்ப ஒரு சிலதில் அவருக்கு புரியும், ஒரு சிலர் புரியாம போகும். இல்ல நீங்க வெளியே டிராவல் பண்றப்ப மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா அவருக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸோட எர்சல் ஆகி தான் போய் சேரும். அந்த நேரத்தில் அவருக்கு புரியாம போகும். இந்த சமயத்துல ஒரு அமேசான ட்ரிக் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி நம்ம கேட்கலாம்னா, அதாவது நீங்க அவருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறப்ப அந்த வாய்ஸ் வந்து டெக்ஸ்ட் கன்வெர்ட் ஆகும். இந்த செட்டிங் வந்து நான் எப்படி எனபிள் பண்ணுறேன்னு பார்த்தல. ஃபர்ஸ்ட் நீங்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணீங்க, செட்டிங் அப்புறம் செட்டிங் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா சேட் இருக்காங்க. சேட் கிளிக் பண்ணீங்கன்னா அதில் வந்து மூணாவதா வாய்ஸ் டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்றது எனபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 132 MB வந்து அந்த வாய்ஸ் டிரான்ஸ்கிரிப்ட் டவுன்லோட் ஆகும். நீங்கள் லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்லி இங்கிலீஷ் கொடுத்துட்டு இப்போது இங்கிலீஷ் தான் இருக்கு. மேபி இன்னும் ஃபியூச்சரில் உங்களுக்கு தமிழ் மற்ற லாங்குவேஜ் ஆட் ஆகலாம். இப்போது இங்கிலீஷ் தான் இருக்கு. நீங்கள் அது எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வாய்ஸாக ட்ரான்ஸ்லேட் ஆகி டெக்ஸ்டாக கன்வெர்ட் ஆகும். நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 2 மினிட்ஸ் உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து அது டவுன்லோட் ஆன பிறகு இது அதுக்கு பிறப்பா நீங்கள் வெளியே வந்த பாட்டி நீங்கள் சென்ட் பண்ண வாய்ஸ் மெசேஜ் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் மேலே டாட்டில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்கும். அது கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு 2 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வாய்ஸ் கீழே உங்களோட டெக்ஸ்ட் கன்வெர்ட் ஆகும். நீங்கள் என்ன பேசுனீங்களோ, நீங்கள் தமிழில் பேசுனீங்கன்னா அது தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ண கொஞ்சம் தயக்கப்படுது. நீங்கள் இங்கிலீஷில் பேசுனீங்கன்னா அழகாக இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி டெக்ஸ்ட்டை கீழே கொடுத்துருது. நீங்கள் என்ன வாய்ஸ் பேசுனீங்களோ அது கீழே டெக்ஸ்ட்டாக கனெக்ட் ஆகி வந்துடுது. ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி வரலீங்கன்னா வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ செகண்ட் அப்டேட் என்னன்னா, இப்போ ஒருத்தர் உங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுறாதோ இல்லை வேற ஏதாவது ஃபோட்டோ எடுத்து உங்களை அனுப்புறப்ப என்ன பண்ணும் உங்களுக்கு புரியாமல் இருக்கும். அது என்னன்னு உங்களுக்கு புரியாது. அந்த ஃபோட்டோ வாட்ஸ்அப்ல வந்துடுதுன்னா அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த ஃபோட்டோ உங்களுக்கு வந்துடுச்சுன்னா அந்த ஃபோட்டோ வாட்ஸ்அப் கேலரியில் வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப் கேலரியில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ரைட் சைட் முண்டாட்டு இருக்கும். கிளிக் பண்ணீங்கன்னா வரிசையாக சேவ் இல்லைன்னா சேவஸ் கேலரி இல்லை செட்டஸ் அப்படின்னு இருக்கும். அது இன்னொரு பார்த்தீங்கன்னா ஒரு 7th ஆப்ஷனாக வந்து உங்களுக்கு வந்து சர்ச் ஆஸ் அ வெப் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா வெப் சர்ச் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு பாப்பா ஓப்பன் ஆகும் கீழே. அது வந்து டைரெக்டாக கூகுளில் போகும். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு கூகுள் குரோம் இல்லை கூகுளில் போகும். நீங்கள் என்ன படம் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் போகும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக கூகுள் லென்ஸில் போகும். கூகுள் லென்ஸில் போயிட்டு அந்த பிக்சர் என்னாவோ அவங்களுக்கு வந்து லென்ஸ் போட்டு அதாவது ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். இந்த 2 அப்டேட் வாட்ஸ்அப்பில் இருக்கு. ஸோ அடுத்த பேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேட் 2 இருக்கு. என்னன்னா நம்ம இத்தனை நாளாக வாட்ஸ்அப்ல தான் இருந்தது. அந்த அப்டேட் எப்போ இன்ஸ்டாகிராம் வந்துச்சு. அதாவது லொகேஷன் ஷேரிங் வந்து வாட்ஸ்அப்ல இருந்தது. இப்போ அதே அப்டேட்டை தூக்கி இன்ஸ்டாகிராம கொண்டு வந்துட்டாங்க. அது எப்படி என்ன பண்ணு பார்த்தா அதே மெத்தட் தான் நம்ம வாட்ஸ்அப் எப்படி என்ன பண்ணுமோ அதே மெத்தட் தான். இப்போ நீங்க அந்த சேட் டேப்ல போயிட்டு சேட் பார்த்து 3 இது இருக்கும். அது 3 ஐக்கான் இருக்கும். லாஸ்ட்ல பிளஸ் கிளிக் பண்ணீங்கன்னா லொகேஷன் அப்படி இருக்கும். லொகேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா லொகேஷன் பேஜ் போயிடும். லொகேஷன் டேட் பண்ணிட்டு நீங்க லொகேஷன் ஷேர் பண்ணிக்கலாம். திருப்பி அந்த பிளஸ் கிளிக் பண்ணீங்கன்னா அதுலேயே 2 அப்டேட் இருக்கு. இமேஜின் என்னன்னா நீங்க ஒரு டெக்ஸ்ட்டை நீங்க கொடுத்தீங்க அதுக்கு இமேஜா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதாவது நீங்க என்ன இமேஜின் பண்றீங்களோ உங்களுக்கு அது டெக்ஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த அப்டேட் 2 அப்டேட் வாட்ஸ்அப்லயும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இமேஜின் அப்டேட் வந்து வாட்ஸ்அப்ல டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் வந்துருச்சு. இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம 2 ஆப்பையும் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்டேட் பண்ண கையோட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பயனுள்ளதாக இருக்கட்டும். தேங்க்யூ.